தெரிவிச்சுக்கிறேன். என்ன இது கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் குடையை பிடிச்சுக்கிட்டு நாக்கால தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு போராட்டமோ ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம், தமிழ்நாட்டுக்கான போராட்டம். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம்னு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கம்னு, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம். நான் அரியலூர்ல ஒரு விஷயம் நான் சொன்ன, திருப்பி நான் பேசுறேன். ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக. என்னடா இவன் கேள்வியா கேட்கிறான்னு நினைக்காதீங்க. தீர்வை காணி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம். இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ தேங்க்யூ. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. கோடி நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ. பஞ்சாயத்து கூட போடுறோம்.